எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலி பிரைம் 6.0 இருந்து எப்படி ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம டேலிக்குள்ள இருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா F11 கான்ஃபிகரேஷன்ஸ் போய்க்கிறேன். கேட்வே ஆஃப் டேலில இருந்து F11 கான்ஃபிகரேஷன்ஸ் போயிட்டு டாக்ஸேஷன்ல கூட்ஸ் எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்து உள்ள என்டர் கொடுத்து உள்ள போய்க்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. இங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் ஆல்ரெடி நம்மளோட ஜிஎஸ்டி நம்பருங்க. ஸோ ஜிஎஸ்டி யூசர் நேம் அண்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி டீட்டெயிலும் உங்க ஜிஎஸ்டி நம்ம போர்ட்டல் லாகின் பண்ணுவோம் இல்லைங்களா, யூசர் நேம் அதை கொடுத்துட்டு மோட் ஆஃப் ஃபைலிங் இவிசி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. ஸோ டிஎஸ்சி கொடுத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தேவையோ நீங்க அதை மோட் ஆஃப் ஃபைலிங்ல கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இவிசி கொடுத்துட்டு சேவ் பண்றேன். கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேங்க. சேவ் பண்ணியாச்சு. திருப்பி கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிட்டேங்க. இப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் போய்க்கிறேங்க. கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஸோ ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஜிஎஸ்டி லாகின் அண்ட் லாக் அவுட் ஆப்ஷன் கேட்குதுங்க. ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் ஆக்டிவ்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லுதுங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்குங்க. அந்த ஓடிபி நீங்க கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஜிஎஸ்டி செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய டேலியில லாகின் ஆயிருங்க. ஸோ லாகின் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஆல்ட் ஜி கொடுத்து ஸோ ஜிஎஸ்டிஆர் 2B ரெக்கன்சிலேஷன் போய் செக் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ நம்மகிட்ட எந்த டேட்டாவும் இல்லை. ஆல்ட் F2 கொடுத்து பீரியட் கொடுக்குறேன். ஸோ நம்மகிட்ட எந்த டேட்டாஸும் இங்கே இல்லைங்க, எல்லாம் பிளாங்கா இருக்கு. ஸோ இப்போ திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இதில் ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன் நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், திருப்பி டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல பாருங்க டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல பீரியட் இந்த டீட்டெயில் எல்லாமே கேட்குது. நான் கான்ஃபிக்ல உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் டைப் வேணும். ஸோ இப்போ ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பீரியடும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த ரிட்டன் பீரியடுங்க. ஸோ இப்போ ஏப்ரல் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ரிட்டன் பீரியட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் ப்ரீவியஸ் ரிட்டன் பீரியட் வேணாலும் நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்ட்ரோலே கொடுத்து இந்த ஆப்ஷனையும் நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நான் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்குறீங்க இந்த இடத்துல. ஸோ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டேலி ஜிஎஸ்டி போர்ட்டல் இருந்து நம்ம டீட்டெயில் எடுத்துட்டு வந்துருச்சுங்க. இப்போ டவுன்லோட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சுங்க. ஸோ அப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டு திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் ஜி கொடுக்குறேங்க. ஸோ இப்போ கோ டுக்குள்ள போயாச்சு. ஜிஎஸ்டிஆர் 2B ரெக்கன்சிலேஷன் ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம என்டர் கொடுத்து உள்ள போறோம். ஸோ ஆல்ட் F2 பீரியட் கொடுத்து செலக்ட் பண்ணி பார்க்குறோங்க. ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 2Bல என்னென்ன இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டேலியே பார்த்தீங்கன்னா அது எடுத்துட்டு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக ரெக்கன்சல் பண்ணி நம்மளுடைய 3B ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டேலியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இப்போ நான் இந்த கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டேலி பிரைம் 6.0 தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் டேலி பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6.0 அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஹெல்ப் நம்ம விவி இன்ஃபோடெக் டீம் சப்போர்ட் பண்ணுறோம். நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.